அருட்பெரும் சுடர்தான் அழகாய் ஒளிரும் ஆம்பல் கைத்தலம் உள்ளில் பங்கைய மலரை காணும் தோறும் பார்த்திபன் முகத்தை கண்டதைப் போலே பெரின்பம் கொண்டு பெருநடனம் ஆடி ஆனந்த கூத்தன் அம்மையை அணைப்பான். அனல்வெளி திறந்தே சிவனொளி பாய அடியன் கூட அவன் முகம் கண்டேன். பொற்காலம் அமைத்து புண்ணீர் துடைக்க அக்காலம் உனக்கு அருகில் உள்ளதே. அப்பேறு அடைய அகிலமே நீயும் பொறுமையாய் இருப்பாய், பூமகன் வருவான். வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். மீண்டும் ஓர் நற்தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறம்படி சித்தர் பாடலில் இந்த பாடலுக்கான விளக்கத்தை இப்போ பார்ப்போம். அதாவது அருட்பெருஞ்சோதி அழகாய் ஒளிரும். அருட்பெரும் ஜோதி நீங்கள் பார்க்கலாம், சக்கரா ஹெல்ப்னா அருட்பெருஞ்சோதி உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. அது உங்களால் ஒரு கட்டத்தில் உணர முடியும். உணர முடியாதவங்க அடுத்த பிரிவில் உணர்வீங்க. அப்படி இல்லைனாலும் அடுத்து வர பிரிவியில் கூட உணர்வீங்க. அது வரைக்கும் நாசமாக போயிடுவீங்க. ஆக அருட்பெருஞ்சோதி அழகாய் ஒளிரும் நடராஜன் நாமம் காண்பாய். நடராஜன் நடனத்தை நிதம் காண்பாய். அந்த நடராஜன் நடனம் இல்லைன்னா உலகமே இல்லை. புரியுதா? அருட்பெருஞ்சோதி அழகாய் தோன்றும் நடராஜர் நடனம் நிதமும் காண்பாய். அனல்விழி சிவனொளி காண்பாய். அனல்விழியோனின் சிவனொளி காண்பாய். பொற்காலம் அப்போ மிக அருகாமையில் உள்ளது. அந்த கற்காலமான பொற்காலம் அமைதிய அந்த தங்க காலம், ஒரு அற்புதமான காலம் மிக அருகாமையில் காண்பாய். அதுவரை அகிலமே நீயும் பொறுமையாய் இரு அப்படின்னு இந்த பாடல் வாயிலா அரும்பாடி சித்தர் அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அழகான ஒளியை நீ கட்டாயம் பார்ப்ப. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. அனல் வெளியோனின் சிவனொளி காண்பாய். பொற்காலம், அந்த அருமையான பொற்காலம் மிக அருகாமையில் உள்ளது. அதுவரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இந்த பாடல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு சொல்லி அறம்பாடி சித்தர் சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். அதே மாதிரி இப்போ இன்னும் சில குறிப்புகள்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்டாக சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். கல்கியின் அடுத்த அடி உலகிற்கே மாபெரும் இடி. கல்கியின் அடுத்த அடி. கல்கி பிளான் பண்ணிட்டாரு. கல்கி உலகத்துக்கு ஏதோ ஒரு அடுத்த இடி கொடுக்குறாரு. கல்கியின் அடுத்த அடி உலகிற்கே மாபெரும் இடி. மூன்றாம் உலக போரின் ஆரம்பம். யுத்தம் ஆரம்பம். இது எப்படிடா நம்புறது, என்னடா சொல்ற அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். நடந்துட்டு இருக்கு, நடக்கும்போது நம்பணும். அப்படிதான், வேற வழி இல்லை. அதாவது முருகனே வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாருங்க. நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு, நான் சொன்னால் கூட பைத்தியம்பீங்க. முருகனே வந்து சொல்லுவார். இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தோன்றியவர், கார்த்திகை பங்களியரால் வளர்க்கப்பட்டவள், சித்தர்களின் தலைவன் அழைக்கப்படக்கூடியவர். முருக பகவான் உங்களுக்கே வந்து உபதேசிப்பார், சொல்லுவார். அப்போ நீங்கள் நம்புவீங்க. கல்கியின் அடுத்த அடி எப்படி இருக்கும், உலகிற்கான முக்கியமான இடி எப்படி, பேரிடி எப்படி இருக்கும், மூன்றாம் போரின் ஆரம்பம் எப்படி இருக்கும், யுத்தம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இந்த விஷயத்தில் பார்ப்பீங்க. அதாவது பஞ்சபூதங்களும் கல்கிக்கு எப்படி விஷயத்தை பண்ணுது, மனித உருவில் கல்கிக்கு எந்த அளவுக்கு சக்தி ஏறி வருகிறது. மனித உருவான கல்கி வர்றாரு இல்லையா, கல்கி இப்போ மனித உருவம் எடுத்து வர்றாரு. அவருக்கு சக்தி பெருகிட்டு வருது. இந்த ஆண்டில், இந்த 2024 சக்தி கல்கிக்கு அபரிவிதமாக கிடைச்சிட்டு இருக்கு. அந்த 2024 நிறைவடைந்து எப்படி ரைஸ் ஆகுறாரு, பகிரங்க வருகை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இந்த பாடலில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரான அவருடைய ஒளியை பார்ப்பீங்க. நடராஜருடைய நடனத்தால் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அவங்க அனல்வெளி சிவன் ஒளியை காண்பீங்க. பொற்காலம், அந்த பொற்காலம் மிக அருகாமையில் உள்ளது. அதுவரை எல்லாரும் பொறுத்திருந்து உலகத்தை விட்டு நோக்குங்க. அதுக்கு முன்னாடி கிளம்புனவங்களுக்கு துரதிர்ஷ்டம் போயிட்டே இருக்கலாம், இன்க்ளூடிங் மீ. ஓகே, அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தோணத்தை சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதனால் அதுக்கடுத்ததான் கல்கியினுடைய அடுத்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட்டு. அடுத்த அடி பயங்கரமாக இருக்கும். அது உலகத்திற்கு விழக்கூடிய மிகப்பெரிய இடியாக இருக்கும். அது மூன்றாம் போரின்
ஆரம்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை முருகனே உங்களுக்கு அறிவுறுத்துவார். பஞ்சபூதங்கள் பஞ்ச சக்திகள் உங்களுக்கு இதை வெளிப்படுத்தும். அதாவது காற்று, நீர், மண், ஆகாயம், வானம், பூமி, இந்த மாதிரி பஞ்ச சக்திகளே உங்களுக்கு எல்லாத்தையும் நெருப்பு உட்படுத்தும். அப்போ நீங்கள் கல்கி வந்துட்டுருக்காரு, கல்கிக்கு சக்தி பெருகிட்டு இருக்கு, கல்கி இந்த ஆண்டில் மிகப்பெரிய சக்தி பெற்று வருவாருங்கிறதெல்லாம் உணர்வீங்க. அப்படிங்கிறத இந்த பாடல் வாயிலாக அறம்பாடி சித்தர் மிக அற்புதமாக உணர்த்துறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில அதிசய ஆச்சரிய அமானுஷ செய்திகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சாரீ வாங்கினா இன்னொரு சாரீ ஃப்ரீ, ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவலையும் கொடுத்துருக்குறேன். ஸோ மீண்டும் ஒரு நற்தலைப்பில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சம்ராஜ். நன்றி, வணக்கம். நிச்சயமா ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மேடையில் நான் பாடின பாட்டு என்னுடைய பாட்டு இல்லை, அந்த தேவியனை சொல்லி கொடுத்த பாட்டு. மனசு ஒழிஞ்சு போயிருந்த நேரத்தில் தேவி தான் இந்த பாட்டு போட்டு பற்றி ஒரு நாள் சொன்னா. அவள் தான் என்னை மட்ராஸ் அனுப்பி வச்சா. அவள் எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டை வச்சு தான் நான் இப்போ என் அம்மாவோட கடனை தீர்க்க போகிறேன். தேவி என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கொண்டு வந்த பேரு. என் ஞாபகார்த்தமா